தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட கோட்டமேடு அருகே உள்ள அசோக் நகர் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக இப்பகுதி மக்கள் குடிநீர் வசதி இல்லாமல் தவித்து வந்துள்ளனர். தங்கள் பகுதியில் நிலவி வரும் குடிநீர் பஞ்சத்தை போக்க குடிநீர் குழாய் அமைத்து குடிநீர் கிடைக்க வழிவகை செய்யும்படி மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறையினர் பாப்பிரெட்டிப்பட்டி பேரூராட்சி அலுவலகம் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு மனு அளித்துள்ளனர். ஆனால் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக தங்கள் பகுதியினுடைய மக்களின் கோரிக்கையான குடிநீர் பஞ்சம் தீராமல் இருந்து வருவதாக தெரிவித்து குடிநீர் பஞ்சத்தை போக்க தங்கள் பகுதியைச் சேர்ந்த 3வது வார்டு கவுன்சிலர் செல்வத்திடம் கூறியும் அவரும் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை. தங்கள் பகுதிக்கு குடிநீர் குழாய் மற்றும் மின்விளக்கு வசதி செய்து கொடுத்ததாக போலி கணக்கு போட்டு பணம் வசூல் செய்யும் பணியில் அதிகாரிகள் மற்றும் கவுன்சிலர்கள் ஈடுபட்டு வருவதாகவும், குடிநீர் தேவைக்காக தங்கள் பகுதி மக்கள் சாலையை கடந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் உள்ள அதிகாரப்பட்டி கிராமத்திற்கு நடந்து சென்று ஆபத்தான முறையில் குடிநீர் கொண்டு வரும் சூழ்நிலை நிலவி வருகிறது. தற்போது தங்கள் பகுதியை ஒட்டியுள்ள சாலையில் 4 வழி சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வருவதால் அந்த குடிநீரையும் கொண்டு வருவதற்கு மிகவும் சிரமம் ஏற்பட்டு வருகிறது. ஆகையால் தங்கள் பகுதி மக்களுக்கு நிரந்தர குடிநீர் பிரச்சினையை தீர்க்க வேண்டும், மின்விளக்கு பிரச்சினையை தீர்க்க வேண்டும். அப்படி தீர்க்காவிட்டால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்து தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தங்களது கைகளில் கருப்பு கொடி ஏந்தியும் காலி குடங்களுடன் பொதுமக்கள் குடிநீர் வேண்டி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரியிலிருந்து ரிப்போர்ட்டர் சீனிவாசன்.